பாருங்கள், ஆன்லைனில் பேமெண்ட் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. பாருங்கள், பயங்கரமான ஸ்கேம் நடக்குது. இந்த நம்பர்லேருந்து நமக்கு மெசேஜ் வந்துருந்துச்சுங்க. இந்த சாரீ அவைலபிள் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவைலபிள் சொல்லிட்டு நம்ம அவைலபிள் கலர்ஸ் அனுப்பிச்சிருந்தோம். ப்ரைஸ் 599 சொல்லியிருந்தோம். டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. டெலிவரி சார்ஜஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாமே நம்ம அனுப்பிச்சிருக்கோம். நம்ம எந்த ஊர் கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தோம். அப்புறம் அவங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. டெலிவரி சார்ஜஸ் கேட்டதுனால அட்ரஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. பாருங்கள், அட்ரஸ் பாருங்கள், சுமன், டெல்லி மெயின் ரோட், 1199 பின்கோட் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. வேறு ஒரு கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சிருந்தாங்க. எவ்வளோ நாள் டெலிவரி ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாமே இமீடியட்டாக டக்குன்னு ரெஸ்பான்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் நம்ம பிளேஸ் கேட்டிருந்தோம், சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ நாள் டெலிவரி டைம் கேட்டிருந்தாங்க, 4 days சொல்லியிருந்தோம். ஓகே, பேமெண்ட் மெத்தட் கேட்டிருந்தாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம நம்பர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தோம். அவங்க பாருங்கள், 3 சாரீ டோட்டல் கேட்டு நம்ம டோட்டல் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பேமெண்ட் பண்ணிட்டாங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே டைப் பண்ணி 8820 சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம பில் வேல்யூவோட எக்ஸஸாக அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே பாருங்கள், இமீடியட்டாக சாரி மேம், பை மிஸ்டேக் நம்ம வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து உடனே கால் பண்ணி கட் பண்ணாங்க. நம்ம 7000 ரூபா மீதி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேமெண்ட்டே பண்ணல. நம்மகிட்ட வந்து நான் உங்கள் நம்பர் போலீஸ்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த மெசேஜஸ் எதுவுமே வரல. அவ்வளோதான், அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க.